இன்னைக்கு சொல்லுங்களேன் எது செய்வோன்னு. எல்லாமே நாம எல்லாருமே அப்படிதான் எல்லாரும்
பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. குட் Good ஈவினிங். evening, sir. குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் பிள்ளைகள். லிதர்ஷிகா சேரோட பேசுங்கம்மா. குட் ஈவினிங்மா. ஒஸ்ட் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு, அதை சேருக்கு கொஞ்சம் மாத்தி விடுங்கம்மா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். சார் தானே பிள்ளைகள்? ஓகே, மாத்துவாங்க அவங்க. சரி பிள்ளைகள், நாங்க கடந்த வகுப்புல என்ன பாடம் படிச்ச பிள்ளைகள்? பிள்ளைகள் கடந்த வகுப்புல நாங்க படிச்ச பாடம் ஓமா ஆம் sir. வியக்கும் மனம் வேண்டும் பாடம் படிச்சிருந்தோம் பிள்ளைகள். அதுல வியக்கும் மனம் வேணும் என்ற பாடம் படிச்சோம் sir. பயிற்சிகள் தந்திருந்தேன் சார், பயிற்சி செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி தந்திருந்தேன். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இன்றைய தினம் நாங்கள் அடுத்த பாடலாக படிக்க இருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல இலக்கண பகுதிகளும் பார்க்க இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்து பிள்ளைகள் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற பாடம். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. செய்யும் தொழிலே தெய்வம். அதனால்தான் இது வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க எவ்வளவு இது இருக்கணும். சரியா பிள்ளைகள்? தலைங்க போட்டுக்கொண்டாமா? Okay sir, okay. ஓகேவா பிள்ளைகளா? சரி, கவனிங்க. இப்ப செய்யும் தொழிலே தெய்வம். அப்ப இது வந்து ஒரு திரைப்பட பாடல். ஒரு திரைப்பட பாடலை தான் நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? இந்த திரைப்பட பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். யாருமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பாடலை எழுதுறாங்க. இவருடைய பிறப்பு 1930 4ஆம் மாதம் 13ஆம் திகதி இவருடைய பிறப்பு. இவர் ஒரு சிறந்த அறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியர் என்ற பன்முக ஆளுமை கொண்டவர் தான் கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர் வந்து எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியது இவரது சிறப்பாகும். எளிமையான தமிழ்ல எல்லோருக்கும் விளங்கும் வகையில சமூக சீர்திருத்த கதைகள் கருத்துக்களை என்ன செய்யறாருன்னா இவர் கூறுறார். அதான் இவருடைய சிறப்பா வந்து காணப்படுது. ஓகே பிள்ளைகள்? Okay sir. ஆசிரியர் பற்றிய குறிப்புன்னு சொல்லி இந்த விடயங்களை கொஞ்சம் குறிச்சு கொள்ளுங்களேன். சார் எங்களுக்கு தமிழ் மார்க்ஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை புள்ளிகள்மா? 89 சார். ஓகே, குட். நல்லம். சார் நான் 86 சார் தமிழ் பாடத்துல. ஓகேம்மா, ஓகே.
எழுதி கொண்டமா பிள்ளைகள்? நோ Okay, சார் sir, கடைசி okay. சார். கடைசி எழுதுறீங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இல்ல சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். பேசுங்க. சார் இதை எழுதணுமா? இப்பதான் சார் ஜாயின் பண்ணுங்க. சரிம்மா, நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, பிறகு எழுதி கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ. சரி, இதை எழுதி முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? எஸ் சார் எழுதியாச்சு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நாங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற பாடத்தை தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அது வந்து ஒரு திரைப்பட பாடல். அந்த திரைப்பட பாடலினுடைய ஆசிரியர் கல்யாண சுந்தரம், அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பட்டுக்கோட்டை என்கின்ற இடத்துல பிறந்தனால தான் அவருக்கு பட்டுக்கோட்டை என்கின்ற அடைமொழியோட கல்யாண சுந்தரம் என்ற பெயரும் அவருடைய பெயரும் இணைந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லி வருது. இப்ப இவருடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தோம்னா பிள்ளைகள், இவர் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் சிற்றூரில் அருணாச்சலனார், விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாகத்தான் பிறக்கிறார். இவர் வந்து ஒரு எளிய விவசாய குடும்பத்தை பின்னணியாக கொண்டவர். ஆக எளிய விவசாய குடும்பத்துல தான் பிறக்கிறார். இவர் தந்தை கவிபாடும் ஆற்றல் மிக்கவராக காணப்படுறார். தந்தையும் கவிதை பாடுறது, பாடல் பாடுறதெல்லாம் செய்வாரு. ஆகவே தந்தையை பின்பற்றி கல்யாண சுந்தரமும் கவி பாட தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரிதான பிள்ளைகள்? ஆகவே இவருடைய வாழ்க்கை குறிப்புல மிக முக்கியமான விடயம் என்னன்னா, இவர் பிறந்த ஊர். சரிதான பிள்ளைகள்? இவர் பிறந்த இடம் எதுமா? பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. செங்கப்படுத்தான் காடுன்னு சொல்ற ஒரு சிற்றூர்ல தான் பிறந்திருக்கார். சரிதான பிள்ளைகள்? அந்த சிற்றூர்ல பிறந்து இன்று உலகறியக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியராகவும் கவிஞராகவும் என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். சரிதான பிள்ளைகள்? அப்ப இந்த பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்களை போன்று எளிமையான சொற்களை கொண்டு இருப்பதனால்தான் அனைத்து மக்களுக்கும் பிடித்தவையாக இது வந்து விளங்குது. சரிதான பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல நான் ஆரம்பத்துல கூறின மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்களும் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டு. அந்த வகையில இவர் வந்து திரைப்படங்கள்ல பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்ப இந்த பாடல்கள் வந்து மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்ற பாடல்களா வந்து காணப்படுது. சரிதான பிள்ளைகள்? அந்த வகையில செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல், அதை தான் நாங்கள் படிக்க போறோம். ஆளுக்கு ஒரு வீடு என்கின்ற திரைப்படம் 1960 வெளிவந்த இந்த திரைப்படத்துல தான் இந்த செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம்ங்கிற பாடல் இடம்பெறுது. அதே சந்தர்ப்பத்துல திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே என்கின்ற பாடல் திருடாதே என்கின்ற திரைப்படம் 1961 என்ன செய்தனா திரைப்படம் வெளிவருது. அதே போல் தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்கின்ற பாடல், இது நாடோடி மன்னன் திரைப்படம் 1958 வெளியாகிய இந்த படம். ஆகவே இந்த படங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடல்களை எல்லாம் எழுதினவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிதான பிள்ளைகள்? ஓகேவா? மேடம் சார், அவரு தற்காலத்துல எந்த ஒரு பாட்டும் பாட்டு இல்லையா? அவர் வாழ்ந்த காலப்பகுதி வந்துமா? சரிதான பிள்ளைகள்? இங்க சார் சொன்ன இந்த காலம் பாருங்க, 1930 காலத்துல இருந்து அவர் வாழ்றாரு. சரிதான பிள்ளைகள்? தற்காலத்துல அவர் உயிரோட இல்லை. தற்காலம் தான் இது. அதாவது விளங்கலாமா? சரி சரி. சரிதான பிள்ளைகள்? இப்ப இவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள பாடல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவர் உயிரோட இருக்கையில எழுதின பாடல்கள்ல மிக முக்கியமான பாடல்கள் இதெல்லாம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி. அப்ப அடுத்ததா நாங்க எழுதி கொள்வோம். சதன பிள்ளைகள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதின முக்கியமான பிரசித்தி பெற்ற பாடல்கள் இதெல்லாம் இன்றைய வரைக்கும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்ததா இருக்கு. ஓமா இந்த குறிச்சுக்கோங்க.
சரியா பிள்ளைகள்? செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்கின்ற இந்த பாடல் எந்த திரைப்படத்துல இருக்குமா? ஆளுக்கு ஒரு வீடு. ஆளுக்கு ஒரு வீடுன்னு சொல்ற திரைப்படம். இது எத்தனையாம் வருடம் வெளியான திரைப்படம்? 1960. 1960ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். சந்தன பிள்ளைகள், அதைத்தான் நாங்க இன்றைய தினம் படிக்க இருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்துல திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலாம் நீங்க கேட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? தூங்காதே தம்பி தூங்காதே கேட்டு. தூங்காதே தம்பி தூங்காதே நீங்க கேட்டிருக்கீங்க. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, இந்த பாட்டை கேட்டது இல்லையா? இல்ல சார். செய்யும் தொழிலே தெய்வம், இந்த பாடலும் கேட்டது இல்ல அப்படியா? இல்ல சார். சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் குறிச்சு கொண்டோமா? இல்ல சார். இல்ல சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சார் லாஸ்ட். ஓகே சார். சரி, இப்ப பிள்ளைகள், இப்ப நாங்க பார்க்க போற, இன்னைக்கு படிக்க போற பாடல் சதனை பிள்ளைகள், ஆளுக்கு ஒரு வீடு என்ற திரைப்படத்துல வந்த என்ன பாடல் பிள்ளைகள்? சார் லாஸ்ட் சார் கொஞ்சம் காட்டுறாங்களா? சரி சார். சரி சரி பிள்ளைகள், இப்ப நாங்க அந்த பாடலை பார்ப்போமா பிள்ளைகள்? ஓகே சார். செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலந்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலந்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். சார் சவுண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேங்குது சார். இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். பிள்ளைகள் சத்தம் விளங்குது இல்லையா? விளங்குது சார். கேக்குது சார். கேக்குதான் பிள்ளைகள்? பாருங்க என்னன்னு சொல்றேன். தினம் வேலையுண்டு, குலமானமுண்டு, வருங்காலமுண்டு, அதை நம்பிடுவோம்.
சரியா பிள்ளைகள்? பாட்டை பார்த்தீங்களா பிள்ளைகள்? ஆமா சார். ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப நான் இந்த பாடல்ல என்ன விடயங்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? இது ஒரு ஆள் வாசிங்கம்மா. செய்யும் தெய்வம். ஒரு ஆள் வாசிங்க. அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், செய்யும் தொழிலே தெய்வம். நாங்க எந்த தொழிலை செய்யறோமோ அந்த தொழில் தான் தெய்வம். சரிதானே பிள்ளைகள்? தெய்வம் அப்படின்னு சொன்னா கடவுள், சாமி. சரிதானே பிள்ளைகள்? நாங்க செய்யற தொழிலால தான் எங்களுக்கு என்ன கிடைக்குது? ஊதியம் கிடைக்குது. அந்த ஊதியத்தால தான் நாங்க வாழ்றோம். நாங்களும் எங்களை சார்ந்த எல்லோரும் வாழ்றோம். ஆமாவா இல்லையா? ஓம் சார். அப்ப கடவுள் எங்களுக்கு எவ்வாறு காட்சி தராருன்னு சொன்னா தொழில் மூலம் காட்சி தர்றாருன்னு சொல்றாங்க. செய்யும் தொழில் தான் தெய்வம். அந்த திறமை தான் நமது செல்வம். அப்போ நாங்க ஒரு தொழில் செய்வதற்கு எங்களுக்கு என்ன வேணும்? திறமை வேணும். எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில் செய்யறதுக்கு என்ன வேணும்? திறமை வேணும். அந்த திறமையை வளர்த்து கொண்டால் அது என்னவா மாறும்? செல்வமா மாறும். ஆமாவா? ஓம் சார். அப்ப அந்த திறமை தான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி. அப்ப நமக்கு உதவியா இருக்கிறது எது? கையும் காலும் தான் உதவியா இருக்குது. கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. இப்ப நாங்க என்ன கடமை எங்களுக்கு இருக்குதோ அதுதான் என்னவா இருக்குதுன்னு சொன்னா பதவியாக காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அப்ப பாருங்க, செய்யற தொழில், அப்ப எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில் தான் என்னது? அவங்களுக்கு தெய்வமா இருக்குது. ஆமாவா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்கள் சிலது சொல்லுங்க பாப்போம். விவசாயம், பிறகு ஆசிரியர் தொழில், வைத்தியர், பொறியியலாளர், என்ஜினியர், லோயர், போலீஸ், விளங்கலாமா? எழுத்தாளர். இப்படி நீங்க சொல்ற மாதிரிக்கு எண்ணற்ற தொழில்கள் இந்த உலகத்துல காணப்படுது. ஆமாவா இல்லையா? சாதாரண ஒரு கூலி தொழிலாளர் முதற்கொண்டு நீங்க உயரிய தொழிலாக நினைக்கக்கூடிய டாக்டர் வரைக்கும், அதாவது வைத்தியர் வரைக்கும் எல்லா மக்களும் தொழிலாளர்கள். ஆமாவா? அப்ப இந்த தொழிலாளர்களை சிறப்பிக்கும் மாதம் தான் இந்த மாதம். ஆமாவா? தொழிலாளர் தினம், மே தினம், மே 1ஆம் திகதி. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே ஒவ்வொருவரும் கட்டாயம் ஏதோ ஒரு தொழில் செய்யணும். அந்த தொழில் தான் அவர்களுக்கு தெய்வமா காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மனிதன் உழைக்கும் சக்தியை கொண்டவன் தான் மனிதன். அதை நம்பிக்கொண்டு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஆமா. அப்ப கையும் காலும் தான் உதவி. அப்ப நான் எங்களுக்கு உதவி வேற யாரும் கிடையாது, எங்களுடைய கையும் காலும். அப்ப கையும் காலோட எங்களை இறைவன் படைத்திருக்கான் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு விடயம். கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லணும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அந்த கொண்டு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா வாழ்க்கையில உயரத்துல நாங்க வாழ வேண்டியது எங்களுடைய கடமை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப கொண்ட கடமை தான் நமக்கு பதவி அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாவா? அடுத்த வரி வாசியம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலில் நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். சாதாரண பிள்ளைகள், இப்ப பயிரை வளர்த்தால் பலனாகும். அப்ப நாங்க விவசாயம் செய்து பயிர்களை வளர்த்தால் அது கட்டாயம் என்னவா மாறும்னா ஒரு நாள் பலன் தரும். அதுதான் உயிரை காக்கும் உணவாகவும் மாறும். ஆமாவா இல்லையா? பயிர் வளர்த்தா பயிர் தானே பிள்ளைகள் எங்களை உயிர் காக்குது. ஏன்னா சரிதானே, உயிர் காக்க பயிர் வளர்ப்போம்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப பயிர் வளர்த்தா தான் எங்களுடைய உயிரை காக்கும். ஏன்னா நாங்க மனிதனாக பிறந்த நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்? உணவு உண்டு தான் ஆகணும். இந்த உணவை தர்றது
பயிர்களை வந்து விளைக்கிறவங்க வந்து விவசாயிகள். ஆகவே இங்கு விவசாயிகளினுடைய சிறப்பு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஆமாவா? சாதனை பிள்ளைகள், வெயிலே நமக்கு துணையாகும். அப்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயில்ல காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வெயில் தான் எங்களுக்கு துணை. வெயில துணையா கொண்டு சாதனை பிள்ளைகள் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். இப்ப வேர்வைகள் அப்படின்னு சொல்றது வந்து பிள்ளைகள், நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது எங்களுடைய உடல்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு திரவத்தை வேர்வைன்னு சொல்றோம். அப்ப அந்த வியர்வைகள் என்னவா மாறுதான், விதைகளாக மாறுதான். சாதனை பிள்ளைகள், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினமும் வேலை உண்டு, ஒவ்வொரு நாளும் வேலை உண்டு, குலமானம் உண்டு. சாதனை பிள்ளைகள், இங்க குலம்னு சொன்னா எங்களுடைய வம்சம், எங்களுடைய குடும்பத்தை தான் குலம்னு சொல்றாங்க. அந்த குலத்துக்குரிய ஒரு மானம் இருக்கு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். எங்களுக்குன்னு ஒரு குலம் இருக்கு, அதே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கான ஒரு வருங்காலமும் இருக்கு. அதை நாங்க என்ன செய்வோம், நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாவா? சாமிக்கும் தெரியும் பூமிக்கும் தெரியும் ஏழைகளின் நிலைமை, அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. இதை பாடி பாடி விளையாடி ஆடிப்பல கோடி கோடி முறை கும்பிடுவோம். சரிதான பிள்ளைகள்? அப்ப பாருங்க, சாமிக்கும் தெரியுமா பூமிக்கும் தெரியுமா ஏழைகள் நிலைமை. அப்ப ஏழைகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சதனை பிள்ளைகள் அப்படிங்கிறது சாமிக்கும் தெரியும். சரிதான பிள்ளைகள்? பூமிக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய சாமிக்கும் தெரியும், பூமிக்கும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா பிள்ளைகள்? தெரியும் சார். சரிதான பிள்ளைகள்? அந்த சாமி மறந்தாலும் சில நேரங்கள்ல சாமி கூட என்ன செய்யுமா, எங்களை மறந்துட்டா கூட சதனை பிள்ளைகள் பூமி தந்திடும் தகுந்த பலனை. இப்பதான் சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் சதனை பிள்ளைகள் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட எங்களுடைய முயற்சி எங்களுக்கு என்ன தருமா, கூலி தருமா, பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த சாமி மறந்துட்டாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. பூமி தாய் எதுவுமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல போதா? இல்ல. நாங்க உண்ற உணவுகள் எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பூமியில இருந்து தான். நாங்க எடுத்துக்கொண்ட எல்லா பொருளுமே பூமியில இருந்து எடுக்கப்பட்டதுதான். சதனை பிள்ளைகள், கனிய வளங்களா இருக்கட்டும், உணவுப் பொருள்களா இருக்கட்டும், எல்லா பொருளும் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பூமியில இருந்து தான். பூமியில இருந்து தான் அவ்வளவு பொருட்களுமே வருது சதனை பிள்ளைகள். அப்ப நாங்க பூமியை நம்பி விவசாயமாக இருக்கட்டும், இணைய தொழில்களா இருக்கட்டும், எதை செய்தாலுமே அது கட்டாயம் என்ன கிடைக்கும்னா ஒரு பலன் கிடைக்கும். அப்ப அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. ஆமாவா இல்லையா? அப்ப நாங்க கஷ்டப்பட்டு நாங்க விவசாயம் செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலை செய்தாலும் சரி, அந்த தொழில் செய்வதின் ஊடாக எங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். இதை பாடி பாடி விளையாடி ஆடி சதனை பிள்ளைகள் பாடி பாடி ஆடி ஆடி கோடி கோடி முறை கும்பிடுவோம். யாரை கும்பிடுவோம்? இறைவனையும் இந்த பூமியையும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா? ஓகேவா? இது விளங்கிடுச்சா பிள்ளைகளுக்கு? விளங்கிடுச்சு சார். அடுத்து வாசிங்கம்மா. காயும் கடக்கும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறாமலே வாழ்ந்திடுவோம். சரி, அப்ப கவனிங்க. காயும் ஒரு நாள் கனியாகும். சதனை பிள்ளைகள், இங்க கனி ஒண்ணு இருக்குதானம்மா, பாக்குறீங்களா? இந்த கனி என்னவா இருந்திருக்கும்? காயா இருந்திருக்கும். காயாக இருந்திருக்கும். இது போல காயாத்தான் இந்த கனியும். ஆமாவா? அப்ப காயும் ஒரு நாள் கனியாக மாறும். சதனை பிள்ளைகள், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். நாங்க ஒரு கனவு கண்டம் சொன்னா அந்த கனவுல ஒரு கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்ய போகுது, நனவாக மாறப்போகுது. எங்களுடைய எதிர்காலத்துல அது நடக்க போகுது. அதனாலதான் டாக்டர் அப்துல் கலாம் கூட என்ன சொல்றாங்க, இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சதனை பிள்ளைகள், கனவு காண்றதுன்னா நாங்க நல்ல தூக்கத்துல இருக்கு. விளங்கலாமா? நாங்க தூக்கத்துல இருக்கிற வர்றது கனவு இல்லையா, எங்களை தூங்க விடாம செய்யறது தான் கனவுன்னு சொல்றாரு. அதாவது நாங்க எங்களுடைய எதிர்காலம் தொடர்பான கனவு காணணும். நாங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கனவு காணுவோமா இல்லையா?
அப்படிலாம் கனவு காண்கிறது இல்லையா பிள்ளைகள்? உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் குறிக்கோள் இருக்கா? சார். இருக்கு சார். என்ன அந்த லட்சியம்? டாக்டர் ஆகணும் சார். விளங்கலாமா? டாக்டர் ஆகணும் சார். டாக்டர் ஆகணும் ஒரு சிலர். ஓகே. பேங்கிங் சார். பேங்கிங் பேங்கிங்ல மேனேஜர் ஆக போறீங்க. ஓகே. லாயர்ஸ் லோயர் ஆக போறீங்க. விஞ்ஞானி ஆகணும் சார். விஞ்ஞானி ஆக போறீங்க. டாக்டர். டாக்டர் ஆக போறீங்க. லெக்சரர். லெக்சரர் ஆக போறீங்க. டாக்டர். டாக்டர் ஆக போறீங்க. டீச்சர். டீச்சர் ஆக போறீங்க. போலீஸ். போலீஸ் ஆக போறீங்க. சரி, அப்ப இதெல்லாம் உங்களுடைய கனவு தானே? ஆமாவா? ஆம் சார். இது கனவு. இந்த கனவு நனவாகுமா நனவாகாதா? நனவாகும் சார். நனவாகும். இன்னும் ஒரு 20 வருடத்துல உங்களை இங்க இருக்கக்கூடிய 41 பிள்ளைகளும் என்னவா இருக்க போறீங்க? இப்ப நீங்க சொன்ன தொழில்கள்ல இருக்க போறீங்க. ஆமாவா இல்லையா? ஓ சார். அப்ப அந்த கனவு வந்து ஒரு நாள் நனவாக மாறும், கட்டாயம் மாறும். சதனை பிள்ளைகள், அப்ப பாருங்க, காயும் ஒரு நாள் கனியா மாறும். சதனை பிள்ளைகள், அப்ப இந்த காய் வந்து கட்டாயம் கனியா மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது நம்பிக்கை. அதே போல எங்களுடைய கனவும் நனவாகுங்கிறது ஒரு நம்பிக்கை. சதனை பிள்ளைகள், காயும் கனியும் விலையாகும். காயும் கனியும் விலையாக மாறும். அதை நாங்கள் சந்தையில விற்றால் விலையாகிடும். நம் கனவும் நினைவும் நிலையாகும். சதனை பிள்ளைகள், அது மாறாது. உடல் வாடினாலும் பசி மீறினாலும், எங்களுடைய உடல் தளர்ந்து போனாலும், எங்களுடைய வயிற்றில் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே, சதனை பிள்ளை பசி எடுத்தாலும் திருடி சாப்பிடாம எங்களுடைய வழியிலிருந்து மாறாம சத்தியத்துல வாழ்ந்தோம்னு சொன்னால், சதனை பிள்ளைகள், அப்பொழுதுதான் நாங்கள் என்னவா இருப்போம்னா மனிதர்களா இருப்போம். சதனை வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆளுக்கு ஒரு வீடு 1960ஆம் வருடம் வெளியான இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் பாருங்க. ஒரு திரைப்பட பாடல் எங்களுக்கு என்னவா மாறுது? ஒரு பாடமா மாறுது. பாடமா மாறுது. தற்கால பாடல்கள் அப்படி இல்ல சார். தற்கால பாடல்கள் அப்படி இல்லை. பாருங்க, 1960 வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல் இன்னைக்கு நாங்க அதை ஒரு பாடமா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா? சுந்தரம் அவர்களுடைய இந்த பாடல்கள் எல்லாம் சமூக நீதி கருத்துக்களை சொல்ற பாடல்கள். அதே சந்தர்ப்பத்துல மிக மிக எளிமையான பாடல்கள், எல்லோருக்கும் சாதாரண மக்களுக்கு போய் சென்றடைஞ்சு. அவர் சொல்றாரு பாருங்க, எல்லா தொழிலும் தான் தெய்வம். அவங்களுக்கு அந்த தொழிலை செய்யறவங்களுக்கு அந்த தொழில் தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்றார். செய்யும் தொழிலே தெய்வம். சதனை பிள்ளைகள், ஒரு பாட்டுல கூட வரும், சந்திரமுகி படத்துல ஒரு பாடல் வரும். சதனை பிள்ளைகள், எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிதானே பிள்ளைகளாக? அந்த பட்டுக்கோட்டை சொன்னது அந்த திரைப்படத்திலையும் அந்த பாடல் வரியிலையும் வரும். ஏன்னா, பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானேன்னு சொல்லி, அது இந்த பாடல் தான். சதனை பிள்ளைகள், எந்த தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழில் தான் தெய்வம். யாருக்கு? அந்த தொழிலை செய்யறவங்களுக்கு. ஆகவே அந்த தொழில் மீது பற்றுடையவர்களா, அதை மதிக்கக்கூடியவர்களா வாழணும். சாதனை பிள்ளைகள், இங்க மிக முக்கியமான தொழிலாக வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எந்த தொழிலை சொல்றாங்கன்னு சொன்னா விவசாயத்தை தான் சொல்றாங்க. எதை சொல்றாங்கம்மா? விவசாய தொழில். அது வந்து விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். விவசாயம்ங்கிறது தொழில் கிடையாது, அது எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம். ஏன்னா நாங்க உணவு உண்டு தானே வாழ்றோம், அது கலாச்சாரமா இல்லையா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப விவசாயம் வந்து தொழிலா? இல்ல சார், அது ஒரு பண்பாடு. விவசாயம் பண்பாடு, தமிழர்களுடைய அல்லது உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமான ஒரு பொதுவான விடயம் தான் இந்த விவசாயம். சோதனை பிள்ளைகளாக விவசாயிகளை நாங்க வணக்கம் செலுத்தணும், வந்தனை செய்யணும். விவசாயம்ங்கிற ஒரு தொழில் இந்த உலகத்துல நிலைக்கிறனால தான் நாங்க 3 நேரமும் பசி இல்லாம சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆகவே நாங்க இந்த பூமி தாய் நம்பி நாங்க என்ன செய்யலாம்? விவசாயம் செய்யலாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, சாமி மறந்துட்டா கூட பூமி என்ன செய்யுமா? எங்களுக்கு தகுந்த பலனை தந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
சாமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும். ஏழைகளின் நிலைமை, அப்ப ஏழைகள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு 2 பேருக்கும் தெரியும். சாமிக்கும் தெரியும், பூமிக்கும் தெரியும். சில சந்தர்ப்பங்களில் சாமி கூட மறந்துட்டாலும் பூமி என்ன செய்யுமா? தகுந்த பலனை தரும். சரிதானே பிள்ளைகள்? உண்மை அதுதான். சரிதானே பிள்ளைகள்? நாங்க இந்த பூமியில இருந்து தான் எடுத்துக்கொண்ட கனிய வளங்கள்லாம் இருக்கட்டும், எல்லா வளங்களையும் எங்க இருந்து எடுத்தோம்னு சொன்னா இந்த பூமியில இருந்து தான் எடுத்திருக்கோம். அதுதான் உண்மை. ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? ஆக பூமி தகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடல் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதாமா? விளங்கியது. ஓ சார். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, பாடலில் காணப்படும் சொற்களுக்கு ஒத்த கருத்தை தருக. கையின் என்ன பிள்ளைகள்? கரம். உணவு, பூமி, கனி, பழம், உடல், மேனி. ஓகே. சரி பிள்ளைகள், இந்த சொற்களுக்கான ஒத்த சொற்கள் எழுதுங்க பாப்போம் வேகமா. ஓகே. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சதன பிள்ளைகள், இன்றைய நாள் பாடத்தினுடைய தலையங்கம், இன்றைய நாள் திகதி. சரி மட்டுக்கு மழை இடிமின்னது சார். நான் கிளாஸ் விட்டு லீவா இருக்கேன் சார். ஓமா. சார் ஒரு ஒத்த கருத்தை எழுதணும். எழுதியாச்சு சார். முத்தக்கர் சொற்கள் தான் எழுதணும். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். கைன்னு சொன்ன கரம், உணவுனா ஆகாரம், உண்டி, சாப்பாடுன்னு எழுதியிருந்தாலும் ஓகே. பூமினா சதன பிள்ளைகள் உலகம், ஞாலம் இப்படி எழுதியிருக்கலாம். கனினா பழம், உடல்னா மெய், சரீரம். இது போல எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள்? சார் உடலுக்கு காயம் வராது சார். காயம் எழுதலாம். சரி, உடலுக்கு மேனி வராது சார். மீனியும் எழுதலாம். சார் பூமிக்கு ஞாலம். ஞாலம் எழுதியிருக்கலாம். ஓகே. பூமிக்கு வைகரை. சரி, ஒத்த சொல்ல எழுதினா சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? ஞாலம்னு எழுதியிருக்கலாம், நீங்க உலகம்னு எழுதியிருக்கலாம். சரிதானே பிள்ளைகள்? இதெல்லாமே உலகத்தை தானே குறிக்க போகுது. பார்னு கூட எழுதியிருக்கலாம். சரியாம்மா? சார் பூமிக்கு தரணி வரும். அதான் ஒத்த கருத்து சொல் நீங்க சரியா பொருத்தமா எழுதிருந்தீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். அடுத்து அப்படியே எதிர்கருத்து சொல். பின்வரும் சொற்களுக்கு எதிர்கருத்து சொல்லை தருக. இப்ப இந்த சொற்களுக்கு ஒத்த கருத்து சொன்ன நீங்க எதிர்கருத்தும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. காய்னா மானம், சரி வேகமா எழுதுங்க பாப்போம். வெயிலுக்கு இருட்டு வராதா? ஓ, வெயிலுக்கு இருட்டு வெயில் மா, வெயில். வெளிச்சம், இருள். வெயில் சார்
அங்க அக்காவிட்ட ஒரு டிக்ஷனரியில அப்படி இருந்துச்சு சார், வெயிலுக்கு இருட்டு. வெயிலுக்கு இருட்டுன்னு இருக்கா? சாதன பிள்ளைகள், வெளிச்சம், வெளிச்சத்துக்கு எதிர்கட்டு சொல்லிட்டா என்னவா இருக்கும்? இருட்டு. இருளா இருக்கும். சார் கனவுக்கு என்ன வரும்? கனவு, நனவு. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? எழுதிட்டீங்களா பாருங்க. காய் கனின்னு எழுதுனீங்களா? ஓ சார். கனவு நனவுன்னு எழுதுனீங்களா? எஸ் சார். வெயில்னா மழை, மலை. மானம் அவமானம். அவமானம். சரி, இப்ப இந்த ஒரு பயிற்சி. இப்ப இந்த பாடல்ல வந்து என்ன இருக்குதுன்னா, இணை மொழியும் இருக்கு, அடுக்கு தொடரும் இருக்கு. ஆமாவா? எஸ் சார். சாதன பிள்ளைகள், ஆடி ஆடி, கையும் காலும், பாடி பாடி, காயும் கனியும், கோடி கோடி. இதுல நீங்க அடுக்கு தொடர் தனியாவும், சாதன பிள்ளைகள் இணை மொழிகளை தனியாவும் பிரிச்சு எழுதுங்க பாப்போம். ஓகே சார். ஓகே சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? செய்து கொண்டோமா? சரி, அடுக்கு தொடருக்கு உதாரணம் ஆடி ஆடி, ஆடி ஆடி பாடி பாடி, கோடி கோடி. கோடி. இணைமொழி. கையும் காலும், காயும் கனியும். சரி, யாராவது பயிற்சி குப்பி ஒன்று வேகம் அனுப்பி விடுங்க பாபு. அனுப்பிட்டீங்களா பிள்ளைகள்? ஒபினா, பயிற்சி கோப்பி அனுப்புனீங்களாமா? சரி பிள்ளைகள், பயிற்சி கோப்பி அனுப்பி விடுங்க. அதே சந்தர்ப்பத்தில் இப்போ இங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த பாடல் பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப சோதனை பிள்ளைகள், இந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொற்களை எழுத முடியுமா பிள்ளைகளுக்கு? எஸ் சார். முடியும் சார். எழுதுங்க பாப்போம். சார் நான் அதுக்கு விட சொல்லட்டா சார்? எதுக்குமா? இதுக்கா? ஓம் சார். சரி, உங்களோட பேர் என்ன? கிஷோர் கான். கிஷோர் கான். கிஷோர் கான், ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுங்க. சரிதானம்மா? இந்த பயிற்சி ஓகே பிள்ளைகள் சார். செய்ததோட நீங்க சொல்லலாம். ஓகே சார். ம். செஞ்சுட்டு செட்ல போடலுமா சார்? ஓமா. ஓகே சார்.
எழுதியாச்சு சார். சரி அம்மா, ஓகே சார். சரி முடிச்ச பிள்ளைகள் சாருக்கு பயிற்சி கோப்பை அனுப்பி விடுங்க பாப்போம். கிஷோர் சொல்லுங்க தம்பி, விட சொல்லுங்க. காயும் ஒரு நாள் கனியாகும். ம். சொல்லுங்க, தொடர்ச்சியா சொல்லுங்க. காயும் ஒரு நாள் கனியாகும், கனவும் ஒரு நாள் நினைவாகும். காயும் கனியும் விளையாகும், கனவும் நினைவும் நிலையாகும். வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். சரியா சொல்லிட்டாரா? சரியா சொல்லிட்டாரா? சொல்லுங்க பாப்போம், வேற யார் சொல்றீங்க பாப்போம். ஒரு நாள் கனியாகும், கனவாகும், நனவாகும். காயும் கனியும் விளையாகும், கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். சார் எழுதுனா செட் பாக்ஸ்ல போட சொல்லி ரொம்ப நேரம் சொல்லி கொண்டிருக்கிறேன் சார். சரி கவனிங்க. காயும் ஒரு நாள் கனியாகும். சரி எழுதிட்டீங்களா? எஸ் சார். கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோமே. இவ்வாறு இந்த இடைவெளி பொருத்தமா நாங்க பார்க்கிறோம். 1 2 3 4 5. இந்த 5ம் சரியாக எழுதியிருந்தீங்கன்னு சொன்னா 1க்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 10 புள்ளிகள். 10க்கு 10ம் சரி எடுத்திருந்தால் இந்த பயிற்சிக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. ஒபினா, இதற்கு முந்தைய பயிற்சியும் போடுங்கம்மா கொஞ்சம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சார் அது நான் முழுசா எழுதியல சார். ஏம்மா? சார் நேரம் போயிட்டு நீங்க ஸ்கிரீன் மாத்திட்டீங்க, அப்ப நான் அப்படியே விட்டுட்டேன் சார். இதை எழுதி இல்லையா நீங்க? இல்ல சார், அடுக்கு தொடரோட இருக்குது சார். அங்கள இணைமொழி எழுதல ஃபுல்லா. இணைமொழிக்கு என்ன எழுத போறீங்க? கையும் காலும் காயும் கனியும். சரி பிள்ளைகள், ஓகேம்மா. சரி, இப்ப நாங்க சேர் சொல்லியிருந்த என்னது ஆரம்பத்திலே, இவருடைய பாடல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள்? மக்கள் மனதில் இன்றும் நீங்காத பாடல்கள். இப்ப அந்த வகையில இன்னொரு பாடல் நாங்க பார்க்க போறோம். இப்ப என்ன பாட்டுன்னு சொன்னா, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாடல். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி, இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பயிற்சி கோப்பை அனுப்பி வைங்க. தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே.
தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். முன்போர் புரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. சரியா பிள்ளைகள் பாட்டை பார்த்துட்டீங்களா? ஓம் சார். அருமையான பாடல்கள். என்ன பிள்ளைகள், ஓகேவா? ஓம் சார். சரி பிள்ளைகள். இப்ப சார் வந்து பாடத்தோடு தொடர்புடைய வினாக்கள் தந்திருக்கேன். பாடலை இயற்றியவர் யார்? நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது எது? எமது உழைப்புக்கு துணையாக விதையாக அமைவது யாது? நமது செல்வம் எனப்படுவது எதனை? நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிடுகின்றார்? இந்த வினாக்கள் விளங்குதா பாருங்க. விளங்கலாமா? விளங்குது இல்லையா? இப்ப பாருங்க. சரி, பயிற்சி செய்ய பிள்ளைகள். செய்து முடிச்ச பிள்ளைகள் பயிற்சி கோப்பியை வந்து சேருக்கு செட் பாக்ஸ்ல போடுங்க. செட் பாக்ஸ்ல போட முடியாத பிள்ளைகள் பயிற்சி கோப்பிகளை காட்டலாம், வீடியோல காட்டலாம்.
சார் செஞ்சு அமிர்தா அனுப்பிட்டேன். அமிர்தாவோட பயிற்சி கோப்பி வந்திருக்குமா? விடைகள் மாத்திரம் எழுதின மாதிரி இருக்கு, அப்படியா? ஓ சார். ஏம்மா வினா எழுதல? வினாவும் எழுதுங்க. ஓகே சார். சார் இதுக்கு நான் விட சொல்லட்டா சார் எழுதி முடிச்சதுக்கு பிறகு? யாருமா? கிஷோர் கான் சார். கிஷோர் கான். ஓகே, குட், நல்ல பையன். எழுதி முடிச்ச பிறகு சொல்லுங்க. தஸ்விகா அனுப்பிட்டேன் செய்து. ஓமா, வந்து கொண்டிருக்கு. சரியா பிள்ளைகள், எல்லோரும் செய்து கொண்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். சரி பிள்ளைகள், உங்களுடைய பயிற்சி கோப்பிகள் சிலது பார்ப்போம் நாங்க. இது யாருடையதுமா? தஸ்விகா. வாசிங்க. இப்பாடலை இயற்றியவர் யார்? ம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர். ம், நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது யாது? கையும் காலும் தான். ம், நமது உழைப்புக்கு துணையாக விதையாக அமைவது யாது? வெயில் நமக்கு துணையாக, வேர்வைகள் எல்லாம் விதையாக. ம், நமது செல்வம் எனப்படுவது திறமை. ம். நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிடுகிறார்? கடமை. சரி, இப்ப இந்த வினா இலக்கங்கள் எழுதணும், இன்னும் தெளிவாக எழுத்துக்கள் எழுதணும். சரியாம்மா? ஓம். ஓம். எத்தனையாவது வினா அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த பயிற்சி கோப்பிக்குரியா பேசுங்கம்மா, யாருது? நான் சார். வாசிங்க. இப்பாடலை இயற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது எது? கையும் காலும். நமது உழைப்புக்கு துணையாக விதையாக அமைவது எது? விவசாயிகளின் வியர்வை. ரெண்டு இருக்குதுங்க. உழைப்புக்கு துணையாக இருக்கிறது எது? விதையாக அமைவது எது? துணையா இருக்கிறது எது? வெயில். விதையாக இருப்பது வியர்வை. வியர்வை. சரிதானே? எப்படி எழுதணும்? சரியா? ஓகேவா? நமது செல்வம் எனப்படுவது எதனை? நமது திறமைகள். நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிடுகின்றார்? கடமை. சரி. இது யாருடைய பயிற்சி கோப்பிமா?
பிள்ளைகள் ரஸ்மிதா அடிச்சு. வாசிங்க. யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது எது? கையும் காலும். நமது உழைப்புக்கு உறுதுணையாகவும் விதையாக அமைவது எது? வெள்ளும் வேர்வையும். நமது செல்வம் எனப்படுவது எதனை? திறமை. நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிடுகிறார்? கடமை. கடமை. சாதனை பிள்ளைகள் இது போல செய்திருந்தீங்கன்னா இங்க 1 2 3 4 5 வினாக்கள். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளிகள். நம்ம 10க்கு 10ம் சரியாக இருக்குமா இருந்தா, புள்ளிகள் இருக்குமா இருந்தா ஒரு ஸ்டாரும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது போல எல்லோரும் செய்திருக்கீங்களா பிள்ளைகள்? சார் ஓம் சார் செஞ்சிருக்கேன் சார். சரியா ஓகே பிள்ளைகள், இது போல எல்லோரும் செய்திருக்கீங்களா? ஓம் சார். வாசிங்கம்மா. வினாக்களுக்கு விடை தருக. இப்பாடலினை இயற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது எது? கையும் காலும். நமது உழைப்புக்கு துணையாக விதையாக அமைவது துணையாக வெயில், விதையாக வேர்வை. நமது செல்வம் எனப்படுவது எதனை? நமது திறமைகளினை. நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிட்டுள்ளார்? கடமை. சாதனை பிள்ளைகள், அப்ப இது போல நீங்க வினாக்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா திருத்துறீங்க முதல்ல. சரி, இங்க நீங்க சரி போட்டிருக்கிறது போல நீங்களும் சிவப்பு நிற மயில சரி போட்டுக் கொள்ளுங்க. எல்லா வினாக்களும் சரியா இருந்தா ஒரு வினாவுக்கு 2 புள்ளி போடுங்க. 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு 10மே சரியாக இருக்குமா இருந்தா, புள்ளிகள் இருக்குமா இருந்தா ஒரு ஸ்டாரும் போட்டுக் கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? சரியா பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், எல்லோரும் செய்துட்டீங்கன்னு சொல்லி நம்புறேன். தம்பி விட சொல்லுங்க. தம்பி கிஷோர் குமார், கிஷோகாந்த். இப்பாடலை இயற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது எது? கையும் காலும். நமது உழைப்புக்கு துணையாக விதையாக அமைவது எது? துணையாக வெயிலும், விதையாக வியர்வையும். நமது செல்வம் எனப்படுவது எதனை? திறமை. நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிடுகின்றார்? கடமை. சரிதான பிள்ளைகள்? ஓகேவா? அப்ப நாங்க மேலதிகமா நீங்க இந்த வினாக்கள் விளங்குதா பாருங்க. செய்யும் தொழிலை தெய்வம் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுறது, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதனை கருவாக கொண்டு ஒரு சிறுகதை எழுதுறது. சதனை பிள்ளைகள், பட்டுக்கோட்டையின் திரைப்பட பாடல்களில் ஒன்றினை தெரிவு செய்த பாடலில் எவ்வகை தத்துவ கருத்துக்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன என கண்டறிந்து எழுதுறது. இது போன்ற இந்த 3 தலைப்புகளை ஏதோ ஒரு தலைப்பு தெரிவு செய்து நீங்க விடை எழுதி பாருங்க. சரியா பிள்ளைகள்? இந்த பகுதியை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சார், நான் ஒரு டவுட் ஒன்று கேட்கட்டா சார்? கேளுங்கம்மா. சார், இதுக்கு ஏத்த பழமொழி ஏதாவது இருக்கா சார்? இல்ல திருக்குறள் சார், இந்த செய்யும் தொழில் தெய்வம் என்ற பாடத்திற்கு ஏத்த மாதிரி. திருக்குறள்மா சரிதானே? உழவு தொழிலோடு தொடர்பு பட்டு வந்திருக்கும். சதனை பிள்ளைகள், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் உழவு தொழிலின் சிறப்பை தான் சொல்லும். அந்த திருக்குறள் இதுக்கு பொருத்தமா இருக்கும். சரியா? ரிப்பீட் பண்ணுங்க. விளங்கலாமா? அந்த குறளை திருப்பி சொல்லுங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கனாலே அது வரும். சரியா? அதனுடைய பொருள் எல்லாம் வரும். ஓகேவா? ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இப்ப இந்த ஸ்கிரீன் எடுத்துக்கொண்டீங்களா? இந்த 3ல ஏதாவது ஒரு தலைப்பு தெரிவு செய்து தான் நீங்க விடை எழுத போறீங்க. நீங்க சிறுகதை எழுதலாம்,
கட்டுரை எழுதலாம், இல்லாட்டி அந்த ஒரு பாடல்களை தத்துவத்தை கண்டறிஞ்சு எழுதலாம். சரிதானே பிள்ளைகள்? ஏதாவது ஒரு வேலையை தான் நீங்க செய்ய போறீங்க. ஓகேவா? சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சாதனை பிள்ளைகள், அடுத்த வகுப்புல நாங்க அடைமொழிகள், சாதனை பிள்ளைகள், அது போல இலக்கண பகுதிகள் எல்லாமே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இன்றைய தினம் நாங்க பார்த்த பாடப்பகுதி உங்களுக்கு தெரியும். செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற பாடம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய பாடமாக காணப்படுது. ஆகவே இன்றைய நாளினுடைய பாடத்தின் நிறைவு அம்சத்துக்கு நாங்க வந்துட்டோம். பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? ஓகேவா? பாடத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் பயிற்சி காப்பி செய்துட்டீங்களா? செய்துட்டீங்களா? சரி பிள்ளைகள், இன்றைய நாள் தான் முதல் வகுப்பு அப்படின்னு பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? முதல் வகுப்பு சார் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் யாரு? பேசுங்க சாரோட. எந்த இடம்மா நீங்க? கடுகண்ணாவ. பாடம் விளங்கினாவ தம்பிக்கு? அடுத்து வேற யார் பிள்ளைகள் இருக்கீங்க? ஒரு ஆள் தான் வந்திருக்காங்களா புதுசா? சரி பிள்ளைகள், ஓகே பிள்ளைகள். அப்ப நாங்க பாடத்தை நிறைவு செய்ய போறோம். பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததாமா? கொஞ்சமா பிடிச்சிருந்தா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். சாதனை பிள்ளைகள், அடுத்த வகுப்புல பெரும்பாலும் இலக்கண பகுதிகள், மொழிவள பகுதிகள் தான் நாங்க பார்க்க போறோம். சாதனை பிள்ளைகள், அது வரைக்கும் பாய், குட் நைட். Bye sir, thank you sir. Good night sir. Thank you, sir. Thank you sir.